வணக்கம் நண்பர்களே, நான் உங்க ஜான்சன். இன்னைக்கு வேலைங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் ஒரு தோட்டத்து இடத்துல வந்து கோழி பண்ண வைக்கிறதுக்கு வந்து வலை அடிச்சிட சொன்னாங்க. 2 இன்ச்சு வலை போட்டு தர சொன்னாங்க. அதுக்கு தான் நம்ம கல் ஏற்றிட்டு இருக்கோம். புதுக்கோட்டை கல்லை போட்டு 7 அடி கல்லை போட்டு 2க்கு 2 டைமண்ட் சைஸ் வந்து 2க்கு 2 போட்டு 5 அடி வருஷத்துல வந்து வலை போட்டு தர சொன்னாங்க. அதான் நம்ம புதுக்கோட்டையில் கல் ஏற்றிட்டு இருக்கோம். நம்ம வண்டி கரெக்டாக 60 கல் வரும். நீங்கள் எவ்வளோ இடம்னு சொன்னாலும் சரி, நம்ம வண்டியிலே கல் அடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை லாரியில் கூட கொண்டு வந்து நம்ம வந்து ஃபென்சிங் வந்து சுத்தமாக பண்ணி கொடுப்போம். பாருங்க, கல் ஏற்றிட்டு இருக்காங்க. கல் சைஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5க்கு 4, 5.5க்கு 4 அந்த ரேஞ்ச் இருக்கும். இதுவே நீங்கள் ஆந்திரா கல் கேட்டாலுமே ஆந்திரா கல்லுமே நம்ம வந்து தெளிவாக வந்து ஃபென்சிங் போட்டு கொடுப்போம். அதே மாதிரி முட்டுக்கல் 5 அடி உசரத்தில் உள்ள கல் போட்டு கொடுப்போம். 10 கல்லுக்கு 2 முட்டுக்கல் அந்த முட்டுக்கல்லுக்கு போட்டு கொடுப்போம். சரிங்களா? அதான் நம்ம ஆட்கள் கல் ஏற்றிட்டு இருக்காங்க. நம்ம புதுக்கோட்டை கல் அப்படின்னா நம்ம பட்டறையிலே டேரெக்டாக போய் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேலைனாலும் சரி பட்டறையிலே போய் டேரெக்டாக எடுத்துருவோம். வாங்க இடத்த பார்க்கலாம். பாருங்கள், இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடம் தான் நம்ம வந்து ஃபென்சிங் இன்னைக்கு போட போகிறோம். கல் நம்ம கொண்டு வந்துட்டோம். 2 இன்ச் வலை போட்டு நம்ம அதில் வந்து கிரீன் கலர் வலையும் கஸ்டமர் வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க. அதுவுமே மாட்டி தர சொல்லிட்டாங்க. நாட்டுக்கோழி பண்ணை வளர்க்குற மாதிரி வந்து பண்ணை போடுறாங்க. அதுக்கு வந்து தெளிவாக 2 இன்ச்சு போட்டால் தான் நல்லாயிருக்கும். டைமண்ட் சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் தான் நல்லாயிருக்குங்கிறதுனால நம்ம 2 இன்ச்சில் வந்து அடிக்கு வந்து 180 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இது போக நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி 4 முள்ளு கம்பியும் போட்டு கொடுத்துருவோம். 8 அடிக்கு ஒரு கல்லும் போட்டு கொடுத்துருவோம். பாருங்கள், கல் இறக்கிட்டு இருக்காங்க. கல் வந்து புதுக்கோட்டை கல். சரிங்களா? நீங்கள் எவ்வளோ இடத்துக்கு கோழி பண்ணைக்கு அமைக்கினாலும் சரி, நம்ம 2 இன்ச் வலை 1000 அடினாலும் சரி, 2000 அடினாலும் சரி, எவ்வளோ இடம் கேட்டாலுமே நம்ம வந்து 2 இன்ச் வலையும் போட்டு கொடுப்போம். நார்மலாக வந்து 3 இன்ச் வலை கஸ்டமர் அதிகமாக விரும்பி கம்மியான பட்ஜெட்டில் போடணும் அப்படின்னா நம்ம 3 இன்ச் வலை போட்டு கொடுப்போம். ஒன் சைட் ட்விஸ்டட் வந்துடும். அதே மாதிரி இந்த 2 இன்ச் வலையிலுமே ஒன் சைட் ட்விஸ்டட் வந்துடும். பார்த்தீங்களா? கயிறு கட்டி நம்ம கல் எடுக்கக்குள்ளே நம்ம ஆட்கள் வந்து குழி அடிச்சிட்டாங்க. மிஷினை போட்டு 2 அடி வந்து குழி எடுத்துட்டாங்க. நம்ம நார்மலாக 7 அடி கல் போடும்போது 2 அடி மிஷின் போட்டு எடுத்துருவோம். அப்படின்னா தான் நம்ம மழை காலம்னாலும் சரி எந்த நேரத்துலையும் வந்து கல் வந்து நழுகாமல் இருக்கும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கல் கீழே சரிஞ்ச மாதிரி இருக்கும், ஒரு கல் வந்து ஒரு மாதிரி ஆடிட்டு இருந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்காது. நம்ம 2 அடி மிஷினை போட்டு எடுக்கிறதுனால நம்ம ஃபென்சிங் ஒர்க் வந்து அதில் வந்து சுத்தமாக இருக்கும். சரிங்களா? 6 அடி கல்லை போட்டு 1 அடி தோண்டி போடுறது கிடையாது. நம்ம 7 அடி கல் போடுறோம். 7.2 அந்த ரேஞ்ச் இருக்கும். கரெக்டாக 1.25 அடி அந்த ரேஞ்ச் தோண்டும் போது உங்களுக்கு வந்து கல் நல்லா ஆழமாக போகிறதுனால கல் வந்து நழுக வாய்ப்பு கிடையவே கிடையாது. சரிங்களா? எப்படி போட்டிருக்கோமோ ஃபென்சிங்கு அதே மாதிரி லைஃப் லாங் இருக்கிற மாதிரி ஃபென்சிங் இருக்கும். சரிங்களா? பாருங்கள், கல் இறக்கிட்டு இருக்காங்க. இப்போ கல் இல்லாமல் இடம் ஃபுல்லாகவே குழியை போட்டு நம்ம கல் போட்டாச்சு. இதை வந்து மட்டம் கட்டுவாங்க. மட்டம்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேல் அளவு இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரே நேரில் இருக்கிற மாதிரி மட்டம் போடுவோம். அப்படின்னா தான் நம்ம வலை ஃபென்சிங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். வலை கெட்டி முடிக்கிறதுக்கு வந்து இடத்த பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். மேலேயும் கீழேயுமா கல் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கல் ஒசரமாக இருக்கும், ஒரு கல் கீழே இறக்க மாதிரி தான் அசிங்கமாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஃபென்சிங் பண்ணுறதில்ல. ஒரு சில இடத்துல பண்ணுற சூழ்நிலை கண்டிப்பாக வரும். ஏன்னா கேட்டிங்கன்னா கீழே வந்து பாறை இருக்கும். அந்த இடத்துல மிஷின் வச்சும் எடுக்க முடியாது, நம்ம ஆட்கள் வச்சும் தோண்ட முடியாது. அந்த இடத்துல ஒரு கல் மேலேயும் கீழேயுமா இருக்கும். ஒரு சில இடத்துல கட்டல் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம கட்டக்கலை போட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீர் பண்ணி கொடுத்துரும். முடியாத பட்சத்தில் 7 அடி கல்லை நம்ம உடைச்சி போட முடியாது. உடையும் போதில் 2ஆக உடஞ்சிரும். அதனால ஒரு கல் மேலேங்கிலையும் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பாறை இருந்துச்சுன்னா மட்டுமே. மற்றபடி எப்படி இருந்தாலும் தண்ணி ஊற்றி கூட தோண்டி நம்ம வந்து தெளிவாக வந்து ஃபென்சிங் ஒர்க் வந்து சுத்தமாக பண்ணி கொடுத்துருவோம். வேலை வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா மேல் மட்டம் வந்து தெளிவாக இருந்தால் வேலை சுத்தமாக இருக்கும். சரிங்களா? நம்ம அந்த அதில் வந்து குறை வைக்கிறதே கிடையாது. 2 அடி தோண்டி எடுத்து போடும்போது உங்களுக்கு வந்து இடத்தோட அழகும் நல்லாயிருக்கும். உங்கள் இடத்தோட அளவு வந்து கரெக்டாக தெரியும். நம்ம இடத்துல கலர் அடித்து நம்ம கல்லை வச்சு கல்லை போட்டு கலர் போட்டு நம்ம வலை கட்டும்போது உங்களுக்கு வந்து இடமும் சுத்தமாக இருக்கும். சரிங்களா? நம்ம இடத்துக்கு எல்லாருமே கலர் அடித்து கொடுத்துரும். இப்போ ஒரு 1000 அடிக்கு நம்ம ஃபென்சிங் பண்ணுறோம் அப்படின்னா கலருக்கு மட்டும் ஒரு 3000 சார்ஜ் பண்ணுவோம். சரிங்களா? காரணம் மேலே நம்ம ப்ளூ கலர் அடிச்சிருக்கோம் பார்த்துங்களா, அதுக்கப்புறம் வந்து அது கீழே வந்து ஒயிட் வாஷ் பண்ணி கொடுப்போம். 1/2 அடிக்கு 3/4 அடிக்கு ப்ளூ கலர் போடுவோம். அது கீழே வந்து ஒயிட் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சுத்தமாயிரும். சரி, இடத்த பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், தெளிவாக பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? நான் கல்லை போட்டுட்ருக்காங்க. இதை போட்டு நம்ம நல்லா இறுக்கிடுவாங்க. குத்தி இருக்கிறதுக்கப்புறம் தான் வலை கம்பி இழுக்க ஆரம்பிப்பாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன வலை இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு கம்பி கட்டிட்டாங்க. 4 லைன் உங்களுக்கு கம்பி கட்டியிருக்கே தெரியும். 4 லைன் கம்பி கட்டிட்டு கஸ்டமர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நான் வந்து கல் கீழே வந்து 1/2 அடிக்கு மேலே தூக்கி கட்டிடுங்க, கீழே வந்து நான் வரப்பு மாதிரி வச்சிருவேன் அப்படின்னு சொன்ன காரணத்தினால நம்ம வந்து வலையை வந்து மேலே தூக்கி கட்டிட்டோம். இந்த கல் வந்து நேராக மேலே தூக்கி கல் வந்து 5 அடியில் விட்டுருக்கோம். 5.25 அடி அந்த ரேஞ்சில். அதனால கிளியராக இருக்குது. அது நம்ம அந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா கல் நம்ம 5 அடி வலை கட்டுற மாதிரி கணக்கில் வந்து தூக்கி எடுத்து கீழே தனிச்சு போட்டிருந்தோம். அதை கஸ்டமர் கேட்டதுனால நம்ம வந்து வலையை மேலே கட்டிருக்கிற மாதிரி தெரியும். நான் உங்களுக்கு காட்டுறேன், அதை ஃபுல்லாகவே பாருங்கள். நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து 4 முள்ளு லைன் கட்டி கொடுத்துருவோம். இப்போ ஒரு காட்டு பகுதியில் வந்து ஒரு 5 ஏக்கர் இடம் இருக்குது, அதுக்கு வேலி போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக முள்ளு லைன் வந்து 4 லைன் நான் போட்டுருவேன். சரிங்களா? அப்படின்னா உங்களுக்கு ஆடு மாடு காட்டு மிருகமோ எதுவுமே கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். நீங்கள் சும்மா பிளெயின் கம்பி ஸ்டே கம்பி மட்டும் இழுத்து போட்டிங்க அப்படின்னா
கண்டிப்பாக காட்டு மரங்கள் கண்டிப்பாக கல்லை உடைக்கிறது, ஆடு மாடு கல்லை உடைக்கிறதுக்கு கண்டிப்பாக அதில் 100க்கு 100 வாய்ப்பு இருக்குது. சரிங்க, நம்ம எந்த இடத்துல ஃபென்சிங் பண்ணாலுமே கண்டிப்பாக அதில் வந்து ஸ்டே கம்பி போடுறதெல்லாம் முள் கம்பி போட்டு தான் கொடுப்போம். அதுவுமே பட்ஜெட்டில் தெளிவான முறையில் பட்ஜெட்டில் பண்ணி கொடுப்போம். இதில் 2 இன்ச்சு வலை போடுறதுனால அடிக்கு 150 ரூபாய் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நார்மலாக 200 ரூபாய் கூட பண்ணுறாங்க, 220 ரூபா கூட இது பண்ணுறாங்க. நம்ம 145 ரூபாய்க்கு 3 இன்ச்சு வலை போட்டு இதே ஸ்பெசிஃபிகேஷனில் 8 அடிக்கு ஒரு கல், 10 கல்லுக்கு 2 முட்டுக்கல், அதே மாதிரி மவுண்ட் சைடு ட்விஸ்டட் மேலே ட்விஸ்டட் வந்துடும். இந்த மாதிரி ரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அடிக்கு வந்து 1000 அடிக்கு மேலே இருந்துச்சுன்னா 145 ரூபாய் பண்ணும். 500 to 1000க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா 155 ரூபாய் பண்ணும். அதுவுமே 500க்கும் உள்ளே வருது அப்படின்னா 160 ரூபாய் பண்ணும். 200க்கும் உள்ளே வருது அப்படின்னா ரேட்டு கொஞ்சம் மாறுபடும். சரிங்களா, இடத்தோட அளவு அதிகமாக உங்களுக்கு காஸ்ட் வைஸ் வந்து கம்மி. ஒரு 5000 அடிக்கு கொண்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக 140 ரூபாய் கூட நான் போட்டு கொடுப்பேன். சரிங்களா, இடத்தோட அளவு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா காஸ்ட் வைஸ் வந்து கம்மியாகும். இடத்தோட அளவு ரொம்ப கம்மியாகும் சொல்லி காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேர் வேலைக்கு விட்டாலுமே அதில் சம்பளங்களும் சில 3000 சம்பளம் இருக்குது. நம்ம அதை ஈக்குவல் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் மட்டுமே நம்ம அதை பண்ண முடியும். சரிங்களா, இப்போ வந்து வலைக்கும் கல்லுக்கும் கட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு முள்ளு கம்பி இழுத்து கட்டிட்டாங்க. இப்போ வலைக்கும் கல்லுக்குமே 3 கம்பி நம்ம கட்டிடுவோம். டாப்பில் 1 கட்டிடுவோம், அது போக நடுவில் 1 கட்டிடுவோம், அது மாதிரி கீழே பாட்டத்தில் 1 கட்டிடுவோம். கட்டினால உங்களுக்கு வலை எப்போதுமே ஆடாது. இதுவே நம்ம நார்மல் ராஜ்காட் வயரில் வலை போட்டாலுமே உங்களுக்கு நம்ம கட்டு கம்பி வந்து டாட்டால தான் கட்டி கொடுப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து துருப்பிடிக்கிறது வந்து கட்டு கம்பி தான் துருப்பிடிக்கும். அதுக்கு நம்ம காம்ப்ரமைஸே பண்ணுறதில்ல. அதில் கண்டிப்பாக வந்து கட்டு கம்பி வந்து டாட்டால தான் கட்டி கொடுப்போம். சரிங்களா, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். டாட்டா கம்பி வச்சு கட்டும்போது உங்களுக்கு வந்து துரு பிடிக்காது, சீக்கிரம் ரெஸ்ட் ஆகாது, நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். அதனால நம்ம ஃபுல்லாக டாட்டா போட்டு கொடுப்போம். இதுவே நீங்கள் டாட்டா ஆயுஷில் போட்டாலும் வலையுமே 15 வருஷம் ரெஸ்ட் ஆகாது. டாட்டா ஆயுஷும் இருக்குது, டாட்டா வைரான் இருக்குது. டாட்டா ஆயுஷுங்க பட்சத்தில் காசு கொஞ்சம் ஜாஸ்தி வரும். வைரானுங்கிறது அடிக்க ரன்னிங் ஃபீட்டில் வந்து அதில் ஒரு 10 ரூபா கம்மியாகும். இதே நம்ம 2க்கு 2 பண்ணும்போது 240 ரூபா டாட்டா ஆயுஷில் பண்ணுவோம். சரிங்களா, அது 15 வருஷம் மேலே லைஃப் இருக்கும். டபுள் சைட் ட்விஸ்டட் வந்துட்டு. இது 1 சைட் ட்விஸ்டட்னா வலையில மேலே ஒரு பக்கம் மட்டும் முள்ளு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா மேலே, அது வந்து 2 பக்கம் கீழே முள்ளு மாதிரி வந்துடும், மேலே முள்ளு மாதிரி வந்துடும். நம்ம டாட்டாலையும் பண்ணி கொடுப்போம், நம்ம கம்பிலையும் பண்ணி கொடுப்போம். நீங்கள் டாட்டாவில் எந்த ஃபென்சிங் பண்ணாலும் சரி, 3 இன்ச்சு வேலை பண்ணாலும் சரி, 3.5 2 இன்ச்சு வேலை பண்ணாலும் சரி, கண்டிப்பாக அது அட்வான்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா கம்பெனிக்கு நம்ம அட்வான்ஸ் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு நம்ம டாட்டா ஆயுஷில் உள்ள கம்பி வந்து ரெடி பண்ணுவாங்க. சரிங்களா, இப்போ நம்ம சைடில் வந்து இந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா நம்ம கம்பிலே நீங்கள் போடுங்க அப்படின்னா அட்வான்ஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்காது. நம்மளே ஃபஸ்ட்டு மெட்டீரியல்லாம் கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் 80% பணம் தர வர மாதிரி இருக்கும். சரிங்களா, இப்போ வந்து 2 லட்ச ரூபா கொட்டேஷன் உங்கள் இடத்துக்கு ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக 1,60,000 நம்ம வலை கொண்டு வந்துடும். உங்கள் இடத்துக்கு தேவையான வலை கொண்டு வந்துடும். நம்ம 4 பேர் கொண்டு வந்துடும். சரிங்களா, அவங்க வேலை செய்யும்போது நம்ம வலையெல்லாம் இறக்கி போட்டதோட அடுத்த கல் எடுக்க உடனே போகிற மாதிரி இருக்கும். வண்டி எடுத்துகிட்டு வந்து கல் எடுக்க போகிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்து 80% மிச்சத்தில் 2 லட்ச ரூபாய்க்கு 1,60,000 தர மாதிரி இருக்கும். மீதி அமௌண்ட் வந்து ஃபுல்லாக மெஷர் பண்ணி ஃபென்சிங் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இடத்த வந்து மெஷர் பண்ணி டேப்பை பிடிச்சி அளந்து எவ்வளோ ரன்னிங் ஃபீட்டு போட்டிருக்குங்கிறத நம்ம 145 ரூபாய் போட்டிங்கன்னா நம்ம 3 இன்ச்சு போட்டு 145 ரூபாய் கணக்கு முடிப்போம். அது 180 ரூபா 2க்கு 2 வந்து போட்டிங்க அப்படின்னா 180 ரூபாய்க்கு கணக்கு முடிப்போம். கண்டிப்பாக அமௌண்ட் வந்து குறைக்கிற மாதிரி கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா நம்ம வந்து கம்மியான பட்ஜெட்டில் போடுறதுனால நெகோஷியபிள் கண்டிப்பாக கிடையாது. 145 ரூபா 150 தான் கணக்கு முடிக்கிற மாதிரி இருக்கும். சரி, அதேமாதிரி கலருக்கு வந்து தனியாக வந்துடும். பார்த்தீங்கன்னா இதுதான் ட்விஸ்டட் ஃபென்ஸு. கலருக்கு வந்து தனியாக வர மாதிரி இருக்கும். அதில் வந்து அமௌண்ட் வைஸ் வந்து குறைக்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா நம்ம வந்து லாங்கிலேருந்து வரும், அதில் நம்ம டீசல் பார்க்கணும், செலவு பார்க்கணும், எல்லாம் ஈக்குவல் பண்ணிக்கிட்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து அமௌண்ட்டு குறைக்கிற மாதிரி இருக்கும், குறைக்கிற மாதிரி இருக்காது. சரிங்களா, இப்போ 1,02,30,000 35,000 வருது அப்படின்னா 2,30,000 நீங்கள் கண்டிப்பாக தர்ற மாதிரி இருக்கும். நான் 2,000 குறைச்சிருங்க, 1,000 குறைச்சிருங்க அப்படிலாம் கண்டிப்பாக கேட்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து பட்ஜெட்டில் தான் பண்ணி கொடுக்குறோம், கம்மியான ரேட்டில் தான் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க, வெளியூரில் இருக்கீங்க, இடம் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது, நான் பெங்களூரில் இருக்கேன், மும்பையில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் இடத்த எனக்கு ரெடி பண்ணி இடத்தோட அளவு இல்லைன்னா இடத்தோட லொக்கேஷன் எனக்கு போட்டிங்கன்னா போதும். நம்ம இடத்த கூட பார்த்து மெஷர் பண்ணி லோக்கலில் ஒரு ஆள் உங்கள் சொந்தக்காரங்களோ யாரும் ரெடி பண்ணி தந்தீங்கன்னா அவங்க இடத்த கொண்டு காட்டிட்டாலே போதும். நம்ம இடத்த பார்த்து தெளிவான முறையில் வந்து ஃபென்சிங் வந்து சுத்தமாக அமைச்சு கொடுத்துடலாம். அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சொன்னதோட உடனே ஃபென்சிங் வந்து அமைக்க முடியாது. எந்த ஃபென்சிங் இறங்கன்னு சொன்ன அடுத்த நாள் வந்து 6 வேலை ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி வேலை எடுத்து வச்சிருப்போம். இப்போ நம்ம கம்பெனியை பொறுத்தவரை கண்டிப்பாக 1 மாதத்துக்கு மேலே 1 மாதமாவது கண்டிப்பாக வேலை எடுத்து வச்சிருப்போம். சரிங்களா, லைனாக வேலை எடுத்து வச்சிருப்போம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நாள் பேசிட்டு அடுத்த 1 மாதம் கழிச்சு வரேன்னு சொல்லுங்க. அப்புறம் நீங்கள் 1 மாதம் கழிச்சு ஃபோன் போட்டு கூட்டிங்கன்னா வர முடியாது. நீங்கள் இடையில வந்து எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லணும். அதில் கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு ஃபோன் வந்து ஒரு நாளைக்கு 50 ஃபோன் வரலாம், 100 ஃபோன் வரலாம். நம்ம எல்லாமே கணக்கு வைக்கிற மாதிரி இருக்காது. சரிங்களா, சிலவங்க பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஃபோன் பண்ண மாட்டாங்க. அதை நம்ம ஒரு டேட்டு கொடுத்து ஒதுக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு ஃபென்சிங் பண்ணக்கு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் பேசுறீங்க, ஒரு 4 நாள் கழிச்சு கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. அடுத்தது 4 நாள் கழிச்சு ஞாபகப்படுத்தினா தான் சரி ஃபென்சிங் அவங்க பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். சும்மா ஒரு நாள் பேசிட்டு அடுத்த மாதம் வாங்கன்னு சொன்னால் அப்போ 30ஆம் தேதி ஃபோனை போட்டு நாளைக்கு வரீங்களா எப்போ வரீங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. தெளிவான முறையில் வேலை வந்து சுத்தம் பண்ணி கொடுப்போம். நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி,
எங்கே இருந்தாலும் சரி. இதே புதுக்கோட்டை கல்லும் பண்ணி கொடுப்போம், ஆந்திரா கல்லையும் பண்ணி கொடுப்போம், டாட்டா ஆயுஷ்லையும் பண்ணி கொடுப்போம். வேலை வந்து சுத்தமாக தெளிவாக பண்ணி கொடுப்போம். எவ்வளோ மட்டமாக எவ்வளோ தெளிவாக பண்ண முடியுமோ அவ்வளோ மட்டமாக வேலையை வந்து சுத்தமாக பண்ணி கொடுப்போம். சரிங்களா? கண்டிப்பாக நம்மளால் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு வேலை தெளிவாக இருக்கும், அதுவும் பட்ஜெட்டில் இருக்கும். கஸ்டமர் நீங்கள் எந்த மாதிரி பர்பஸ் உங்கள் இடத்த யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்றால ஃபென்சிங் வந்து நம்ம தெளிவாக பண்ணி கொடுக்கல. இப்போ 3 இன்ச்சு வேலை போடுறீங்க, ஒரு தோப்பு மாதிரி இருக்குது, உள்ள ஆடு மாடு வரக்கூடாது அப்படின்னா 3 இன்ச்சு வேலை போட்டுக்கலாம். அது இந்த கோழி வளர்க்க போகிறேன், ரொம்ப இதுவாக வேணும், ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா இருக்கணும், நல்ல லைஃப் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டாட்டா ஆயுஷ்லேயே நம்ம பண்ணக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். சரிங்களா? அதில் லைஃப் இருக்கணும், எதுவுமே உள்ளே வரக்கூடாது. இப்போ இதெல்லாம் 2 இன்ச்சு போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு கோழி வளர்க்குறதுக்கு இது வந்து தரமாக இருக்கும். இதுலேயே 3 இன்ச்சு வேலை போட்டிங்கன்னா ஒரு நார்மல் சைஸ் கோழி கூட கொஞ்சம் வெளியே வரக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து வெளியே வரக்கு வாய்ப்பு கிடையாது. சரியா? நாட்டுக்கோழிங்கிறது வந்து நார்மல் சைஸாக இருக்கும், வெளியே வரக்கு வாய்ப்பு கிடையாது. இதில் நம்ம கோழி குஞ்சு கூட போட்டு பண்ணைக்கு கூட அடைக்கிற மாதிரி 2 இன்ச்சு வேலைங்கிறது தெளிவாக இருக்கும். பாருங்கள், இது இடத்த ஃபுல்லாக தான் நம்ம கோழியாக வளர்க்க போகிறோம். கோழி பண்ண தான் ஆல்ரெடி வச்சுருக்காங்க செட்டில் அது கோழி தான் இருக்குது. நம்ம இதை எடுத்து ஃபுல்லாகவே போட்டு கோழி வளர்க்குறவங்க தான் ரெடி பண்ணிருக்காங்க. சரிங்களா? இதே மாதிரி ஃபென்சிங் ஒர்க் வந்து சுத்தம் நம்ம பண்ணி கொடுப்போம். தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுப்போம். நம்ம இருக்கிற வந்து திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக மதுரையில் கேட்டாலும் பண்ணி கொடுப்போம், கோயம்புத்தூரில் பண்ணி கொடுப்போம், திருச்சியில் பண்ணி கொடுப்போம். இப்போ வேலை நடக்கிறது கள்ளக்குறிச்சி. சரிங்களா? கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வேலை நடக்குது. நீங்கள் விழுப்புரத்து கேட்டாலும் பண்ணி கொடுப்போம். இந்த லாங்கு வர கொஞ்சம் ஒரு 1000 அடிக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம பண்ணுற மாதிரி தெளிவாக இருக்கும். இல்லை அப்படின்னா லோக்கல் அங்கே பக்கத்தில் வேலை இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் 10 சென்ட் இடத்துக்கு வந்து உடனே விழுப்புரத்துலேருந்து போடுங்க அப்படின்னா பண்ண முடியாது. சரிங்களா? ஏன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் லோக்கலில் பண்ணுறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நம்மகிட்ட கால் பண்ணி கேளுங்க. நம்ம அந்த லோக்கலில் வேலை இருக்கிற டைமில் வந்து நம்ம அதை வந்து தெளிவாக பண்ணி கொடுத்துடலாம். சரிங்களா? பாருங்கள், வேலையை வந்து சுத்தமாக அடைச்சி கொடுத்தாச்சு. இது கரெக்டாக ஒர்க் வந்து கரெக்டாக 2 நாள் வேலை நினச்சி. ஃபஸ்ட் ஒரு நாள் வந்து கல்லை உண்ணும், அடுத்த ஒரு நாள் வந்து வலை இழுத்து தெளிவாக முடிச்சு நம்ம போர்டு கூட இருக்குது. இதே மாதிரி க்ரீன் கலர் வலையை எடுத்து கொடுத்துட்டாங்க கஸ்டமர், இதை போட்டு தந்துடுங்க அப்படின்ட்டு. அதுவே நம்ம ஆட்கள் வந்து ஒரு சின்ன லேபர் காஸ்ட்டில் வந்து அதையும் நம்ம கட்டி கொடுத்துருவோம். இப்போ ஒரு 1000 அடிக்கு போடணும் அப்படின்னா ஒரு 2000 ரூபா சார்ஜ் பண்ணுவோம் அது கட்டுறதுக்கு. ஏன்னா அதுலேயுமே வேலை இருக்குது, உள்ளே கட்ட வேண்டி இருக்கும். சரிங்களா? பாருங்கள், தெளிவாக வேலை வந்து சுத்தமாக முடிச்சு கொடுத்தது. நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ கஸ்டமர் அதே மாதிரி நம்ம தெளிவாக பண்ணி கொடுப்போம். டாட்டா ஆயுஷில் கேட்டாலும் பண்ணி கொடுப்போம், 2 இன்ச்சு நார்மல் கம்பியில் கேட்டாலும் பண்ணி கொடுப்போம். நம்ம கம்பி வந்து பார்த்தீங்கன்னா 60 to 70 ஜிஎஸ்எம் இருக்கும். லைஃப் பார்த்தீங்கன்னா 8 வருஷம் மேலே லைஃப் இருக்கும். அதுக்கப்புறம் ரஸ்ட் ஆகும். நீங்கள் இதுவே டாட்டா ஆயுஷில் கேட்டுக்கு அப்படின்னா 15 வருஷம் மேலே லைஃப் இருக்கும். ஆனால் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகம். இது 180 ரூபாய் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ரன்னிங் ஃபீட் வந்து 240 ரூபாய்க்கு பண்ணுவோம். சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் எப்படி கேட்டாலும், நீங்கள் டாட்டாவில் கேட்டாலும் பண்ணி கொடுப்போம், நம்ம ராஜ்கட் வேரில் கேட்டாலும் பண்ணி கொடுப்போம். வேலை வந்து தெளிவாக பண்ணி கொடுப்போம். கண்டிப்பாக வெயிட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா பட்ஜெட்டில் தெளிவான முறையில் வந்து சுத்தமாக வந்து ஃபென்சிங் ஒர்க் வந்து சுத்தமாக பண்ணி கொடுப்போம். சரிங்களா? நம்ம அதே மாதிரி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம வலை கொண்டு வரும்போது வலை கொண்டு வந்துடுவோம், 4 பேர் கூப்பிட்டு வந்துடுவோம். அவங்க வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது கொண்டு வலை இறக்குனதோடு நீங்கள் வந்து அமௌண்ட் தர்றோம், 80% பணம் தர்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கல் எடுத்துகிட்டு வந்து வேலை வந்து செய்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஆட்கள் வந்து குழி அடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் கல் வர குழிக்குள்ளேயே கல்லை இறக்கிடுவாங்க. சரிங்களா? இப்போ பெரிய வேலை ஒரு 500 கல் வேலை 600 கல் வேலை அப்படின்னா லாரியில் கொண்டு வந்துடும். லாரிக்கு பர்மிட் இல்லை பக்கத்தில் தான் அப்படின்னா நம்ம வண்டியில் கூட 60 கலர் நம்ம அடித்து வந்து வேலையை வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் வந்து ஃபென்சிங் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேலை வந்து சுத்தமான விதத்தில் தெளிவான முறையில் வந்து சுத்தமாக பண்ணி கொடுப்போம். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள். பாருங்கள், வேலை முடிய போது இது ஃபுல்லாமே கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த வேலை வந்து இதோட வந்து ஃபினிஷ் ஆயிரும். தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம ஃபென்சிங் ஒர்க் பண்ணி கொடுப்போம். தெளிவான முறையில் வந்து ஃபென்சிங் பண்ணி கொடுப்போம். நீங்கள் கோழி வளர்க்கினாலும் சரி, ஆடு மாடு பண்ணை வைக்கணும், தோட்டம் வைக்க போகிறோம் அப்படின்னாலும் சரி, தெளிவான முறையில் வந்து ஃபென்சிங் ஒர்க் சுத்தமாக பண்ணி கொடுப்போம். நன்றி மக்களே.